Hi guys, welcome to வெல்கம் டு லவ்லி பாஸ் இல்லடா. சுட்டுடா எப்படா உனக்கு தெரியுமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. இதே கேங்கவா. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போகிறோமா? பீச்சில் போய் என்ன செய்வோம்? காலிஃப்ளவர் ஃபுல்லாக சாப்பிடுவோமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா காலிஃப்ளவரு? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி 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 சரி. பீச்சுக்கு வந்தால் நீ என்னென்ன சாப்பிடுவ? என்ன சாப்பிடுவ? குறுக்காவா? என்னென்ன சாப்பிடுவ சொல்கிறா? ஜூஸ் சாப்பிடுவா? ஃப்ரெஷ் ஜூஸா? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுவோம்லாம். நீ என்ன சாப்பிடுவ கரெக்டாக சொல்லு. வெரி குட். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் எங்கள் பீச்சுக்கு வந்தாலும் வாங்கிப்பான். அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு கடை வாசல்லேருந்து வேணும்னு வாங்கிப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஓகே கைஸ், ஃபைனலி ரீச் பை பீச். ஸோ எங்கள் ஊர் பீச்சு உண்மையாக சூப்பராக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அது என்ன போட்டிருக்கு? இன்னொன்று என்ன போட்டிருக்கு? ஃபுட் டெலிவரியா? எல்லாமே எடுத்து வரக்கூடாது. அப்புறம் நீ மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்கிற? யார் எடுத்துப்பா? தப்பு. அது வராங்கல்ல, தப்பு. வரக்கூடாது. அவங்க வராங்கன்னா அவங்க ஃபைன் கட்டிப்பாங்க. அவங்க கட்டுவாங்க ஃபைனு. கார் எடுத்து வரக்கூடாதுடா. உள்ள அங்கே தான் போட்டிருக்கல, கார் எடுத்து வரக்கூடாது, பைக் எடுத்து வரக்கூடாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஹுசைன் இங்கே வா. திஸ் இஸ் மை சன். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் guys, welcome to வெல்கம் டு லவ்லி பாஸ் இல்லடா. யார் அந்த லவ்லி பாய்ஸு? லவ்லி. யாரு? லவ்லி பாஸ். லவ்லி பாஸா? வெல்கம் டு நானும் vlogger தான் சொல்லணும். லவ்லி பாஸ்லாம் சொல்லக்கூடாது. லவ்லி பாஸ்னா லவ்லி ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லினா? ஐயோ யோ யோ ஓயா ஃப்ராங்க்லின். சரி, பீச்சுக்கு கூப்பிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. எங்கே போகலாம்? கன் ஷூட்டு போகலாம். கன் ஷூட்டா? அது எங்கடா இருக்கு? அந்த பலூன் கலகலராக தெரியுதா? பலூன் கலகலராக தெரியுதா? போகலாமா? கைஸ் வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து பலூன் ஷூட்டுக்கு வரோம். இங்கேயே செம்ம க்ரௌடாக இருக்குது. எங்கள் ஊர் பீச்சில் என்னென்னமோ இருக்குது. பட் இன்றைக்கி மண்டேங்கிறனால கூட்டம் இல்லை. சரிண்ணே, போ பலூன் ஷூட் பண்ண போ. நான் சுடணுமா? அப்புறம் ஏன்டா ஒன்றா நான் கூப்பிட்டு வந்தேன்? நானும் எனக்கெல்லாம் சுட தெரியாது. நீ தான் சுடணும். நானும் வரவா? ஷூட் பண்ணு. வா வா வா. என்ன எவ்வளோண்ணா? ₹50 ஷூட் பண்ணு. கேட்டில? நீ தான் ஷூட் பண்ணணும். சேரை போட்டு மேலே ஏறி நில்லு. வா. சுடு. எப்படி சுடணும்? இப்படி சுடக்கூடாதா? சரி, வரான். இவனை விட்டு தள்ளு. இந்தாரு இங்கே சொல்லுமா? அழுத்து. நல்லா தெரியுமா? அழுத்துவியா? அழுத்துவில்ல? சரி, வரான் பார்ப்போம். எது அழுத்து. டைட்டாக இருக்கும்டா. சரி, நான் அழுத்துறேன் பாரு. சரி, வரேன். எங்கடா இருக்கு? இங்கே இருக்கடா. என்னடா சுடல? சரி, இப்படி நான் சுட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சுடுதான்னு பார்ப்போம். எந்த கலர் சுடலாம்? க்ரீனா? மேலே இருக்குது க்ரீனா? ஒன்று கூட சுடலடா. நீ சுடல, நானும் சுடலடா. சரி, நீ சுடு. ஏதாச்சும் ஒன்று சுட்டுருவியா இல்லையா? சுடுங்க பார்ப்போம். சுட்டுடா. எப்படா? உனக்கு தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? இது
சரி இந்த இன்னொன்று சுடு இன்னொன்று சுடு ஹோட்டலில் படுப்பேன். ஓட்டையில் பாப்பியா எப்பட்றா அதெல்லாம் ஹோட்டலில் தெரியும். கரெக்டாக சுட்டு நானே ஒன்று கூட சொல்ல இரு. ஒன்று சுட்டிங்க. அவன் தான் சுட்டான் நான் எங்கே சுட்டேன் சுட்டிங்க. நான் ஒன்று சுட்டேனா எப்படி சரி நான் சொல்கிறேன் பாருப்ப எடுத்துனா எல்லாமே சொல்லுவேன். புட புடவே சுடவே இல்லைடா ஒன்று கூட நானா சுட்டேன். நீ தான்டா சுட்ட சரி நீயே சுட்டுறா இப்போ கரெக்டாக சுட்டு பார்ப்போம் ஏய் ஃபஸ்ட் டைம் ஹுசேனு ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் எப்படி பலூன் ஷூட் பண்ணி கிஃப்ட்டு இந்த பேர் பறக்கிற காத்தாடி தராங்க உனக்கு நானா சுட்டுமா பாருங்க. ஆ எப்படி விடணும் தெரியுமா உனக்கு நானா எனக்கு தெரியும். தெரியுமா எப்படி விடுவ என்ன அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க நமக்கு சொல்லி அதுதான் கீழே இறக்கிட்டு வேகமாக மேலே விட்டா மேலே பறந்து போய் எடுத்துட்டு வா ஆமாம் நம்ம விட்டுட்டிங்கன்னா காற்றுல எங்கேயா போயிடும். பறக்க விடு இப்போ எடுத்துட்டு வா போ இதான் உனக்கு வேலை இன்னைக்கு சரி பலூன் ஷூட் பண்ணி என்ன கிஃப்ட் வாங்கினா ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் கிஃப்டா இப்போ ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டணும் ஓட்டி காட்டு எனக்கு உள்ளே போட்டேன்டா உள்ளே இருக்கு போடுறா ஏன்டா என்ன ஏன்டா குழப்புற எனக்கு போட தெரியாது அதெல்லாம் சின்ன கேப்பில் தான் பண்ணுமா ஆ சரி விடு பறக்க விடு போய் பரவாயில்ல பறக்கட்டும் போய் எடுத்துட்டு வா பறக்க விடு எங்கே போகிறாளே அங்கே வண்டியில் இருக்கு பாரு எடுத்துட்டு வா வாங்கிட்டு வா எங்கள் ஊர் பீச்சில் நிறைய இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு ஈவினிங்கில் வந்தோம்னா அப்படியே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்புறமா இந்த ராட்னாலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்றைக்கி என்னன்னு தெரியல எனக்கு செம்ம டயர்டு வந்ததே லேட்டு நாங்கள் எப்போதுமே ரிலாக்ஸேஷன்னா எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் பீச் தான் எங்கள் ஊரில் யார்கிட்ட போய் கேட்டாலும் எங்கடா போர் அடிச்சோன்னா பீச் மட்டும் தான் சொல்லுவோம் ஏன்னா இங்கே அது மட்டும் தான் இருக்குது பட் அது ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு டைம் பாஸு இப்போ கூட்டமே இல்லைங்க நீ திங்கக்கிழமை பட் ஆனால் இனிமேல் தான் கூட்டம் வரும் நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எங்கள் ஊர் பீச்சு காலை கட்டும் ஸோ உண்மையாக காரைக்கால் பீச்லாம் வந்திருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நாங்களே இப்போ கிளம்ப போகிறோம் ஸோ போட்டு ஒன்று போகுது செம்ம வியூவாக இருக்குது எல்லா ஊர் பீச்லேயும் பூங்கா இருக்கும் அதே மாதிரி எனக்கு பேக் சைடு தெரியும் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் பீச்சோட பூங்கா ஸோ ஃபைனலாக வந்தாச்சு அதேமாதிரி சரி பீச்சுக்கு கேட்டு போட்டு பார்த்துறீங்களா இதுதான் அந்த பீச்சுக்கே கேட்டு அண்ட் கிளம்ப வேண்டியதான் இங்கே வந்து உட்காந்தா நல்ல காற்றடிக்கும் கப்பல் போகிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இன்றைக்கி வந்தோம் பையன் கேட்டானு சொல்லி வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு ஏறுங்க எல்லாரும் ஓகே போகலாமா பிஸ்மில்லா சொல்லுங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உண்மையாக இன்றைக்கி சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கும் எங்கள் ஊர் பீச்சில் பட் 1 ஹவரு செம என்ஜாய்மெண்ட் எனக்கு பீச்சுக்கு வர ஐடியா இல்லை ஏன்னா டெய்லியுமே பீச்சுக்கு தான் வந்துட்டுருக்கோம் நான் பீச்சுக்கு வரதுக்கு காரணம் என் பையன் நீங்கள் ஸ்கூல் போனான் ஸோ ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போகிறது எல்லாம் நடக்கும் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாப்பா இப்போ தூங்கிக்கிட்டு இருக்குமா ஏண்டா இப்போ உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிற அம்மா காய்ச்சி இப்படி தான் நம்மளை போட்டு விடுவான் காலையில் ஸ்கூலுக்கு அவன் எந்திரிக்கிறானோ இல்லையோ என்ன காலையில் எழுப்பி விட்றாங்க கொண்டு போய் விட்றதுக்கு நமக்கு இது ஒரு பெரிய கடமையாக்கிட்டாங்க அண்ட் இதை தாண்டி எல்லாருமே இது வந்து ஒரு இந்த டைமில் தான் பண்ண முடியும் இன்னும் ஒரு அதிகபட்சம் 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 1 மாதம் கணத்தில் நான் வந்து ஊருக்கு போய்டுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் விட முடியாது பையனை கூட்டிகிட்டு வெளியே போக முடியாது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே மிஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் சுற்றுவோம் அப்படி சொல்லிட்டு தான் டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 1 மணி நேரம் எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்தேன் என் பையன் வந்து என்றைக்குமே ஏதாச்சும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் கேட்பான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக பலூன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட உண்மையாக ஒரு செம்ம ஹாப்பி ஆகிட்டு ஸோ ஃபஸ்ட் டைமு அவனே 2 ஷூட் பண்ணான் நான் ஒன்றுத்துலேயும் ஒன்றும் இல்லை அப்புறமா ஏதோ கடைசியாக எதர்ச்சியாக போய் ஒரு பால் டச் ஆனிக்கு அதனால் கிஃப்ட்டு கொடுத்தாங்க எங்கே உங்கள் கிஃப்ட்டை காட்டு கேமராவில் ஓகே இந்த கிஃப்ட்டு தான் கொடுத்தாங்களா ஓகே நல்லா வச்சுப்பில்ல பத்திரமா எனக்கு தெரிஞ்சு மொதல் பலூன் ஷூட்டிங்கில் கிஃப்ட்டு கொடுத்துக்கிறாங்க இதான் எனக்கே தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமு நான் இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல ஷூட் பண்ணியிருக்கேன் அப்போலாம் ஒரு அதிகபட்சம் 5 பலூன்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்போலாம் ஒன்றுமே கொடுத்தது கிடையாது பட்டு இப்போது பரவாயில்ல நீங்கள் காரைக்கால் பீச் வந்திருக்கீங்களா அண்ட் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என் பையனோட ஒரு குட்டி விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ until then bye see you Bye bye. bye